சற்று முன் விபத்தில் சிக்கிய விஜய் டிவி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியுடைய நடுவர் தாமு வெளியான அந்த மரண செய்தி தமிழ் சினிமாவையே ஒட்டுமொத்தமா விலை குறைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் விஜய் டிவி அப்படின்னாலே கண்டிப்பா தமிழக மக்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நார்மலான ஒரு நிகழ்ச்சியை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நகைச்சுவையா வித்தியாசமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவாங்க. அதுல இது வரைக்கும் 6 சீசன் ஒளிபரப்பாகி பயங்கர வெற்றி பெற்ற ஒரு நிகழ்ச்சி குக் வித் கோமாளி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய சீசன் 7 இப்போ ஆரம்பிச்சு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இதுல மொத்தமா ஒரு 4 நடுவர்கள் கலந்துருக்காங்க. அதுல முக்கியமான நடுவர் நம்ம தாமு. இவருடைய முழு பெயர் தாமோதரன். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே சமையல் மேல அளவு கடந்த ஆர்வம் அதிகம். அதனால வீட்லயே நிறைய சமைப்பாராம். அதே மாதிரி சமையலுக்குன்னு தனியா பட்டப்படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. அப்படி படிச்சு முடிச்ச தாமு அதன் பிறகு நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய புது புது டிஷ்லாம் சமைச்சு அதுல நல்லாவே பிரபலமாயிருக்காரு தாமு. அது மட்டும் இல்லாம தாமு அதன் பிறகு சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காரு. சமையல் நிகழ்ச்சிகளை அதுல தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சி மூலயமா மக்கள் மத்தியில தனக்குன்னு ஒரு நீங்காத இடத்த பிடிச்ச தாமு அதன் பிறகு விஜய் டிவில இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க ஒரு சமையல் நிகழ்ச்சி. ஆனா சமையல் நிகழ்ச்சிய சாதாரண ஒரு சமையல் நிகழ்ச்சி நடத்தாம அதுல சில கோமாளிகளை உள்ள விட்டு சமைக்கக்கூடிய அந்த போட்டியாளர்களை பயங்கர அழைப்பாங்க. நிறைய நகைச்சுவை பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட அந்த ஷோவுல நம்ம நடுவரா தாமுவும் பயங்கரமா காமெடி பண்ணுவாரு. அது வரைக்கும் ஒரு சமையல் வல்லுநரா பார்த்த தாமு இந்த நிகழ்ச்சி மூலயமா ஒரு காமெடினாவே மாறிட்டாரு. அவருடைய நகைச்சுவை கவுண்டர் காமெடிகள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இப்படி இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒட்டுமொத்தமா ரொம்பவும் வித்தியாசமான முறையில நிறைய காமெடிகளை பண்ணுவாங்க. அதனால இது ஒரு சாதாரண சமையல் நிகழ்ச்சியா மட்டும் இல்லாம இது ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு காமெடி நிகழ்ச்சியாவே மாறிடுச்சு. அதனாலேயே மக்கள் இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் விரும்பி பார்க்கறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி பயங்கரமா வெற்றி அடைஞ்சு இப்போ சீசன் 7 ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல இவர் கூட சேர்ந்து இன்னும் 3 நடுவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புது புது போட்டியாளர்கள் புது புது கோமாளிகள்னு இந்த நிகழ்ச்சியை இப்போ அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சு 2 வாரமும் இந்த நிகழ்ச்சி இப்போ டிஆர்பில நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. பயங்கர பீக்ல ஓடிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில இந்த வாரத்துக்கான ஷூட்லாம் முடிச்சுட்டு நம்ம குக் வித் கோமாளி நடுவர் தாமு அவருடைய வீட்டுக்கு புறப்பட்டு கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் வழியில அவருடைய கார் திடீர்னு ஒரு கோர விபத்துல சிக்கிருக்கு. விபத்துல உடல் கருகி தொகுப்பாளர் தாமுவை ரொம்ப நேரம் கழித்தான் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா மருத்துவமனைக்கு கொண்டு போயுமே சிகிச்சை பலனின்றி அவருக்கு நடந்திருக்க மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த விஜய் டிவி திரைப்படங்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல முழுக வச்சிருக்கு.